இது குருத்தோலை ஞாயிறு என்பதினாலே ஆண்டவர் எவ்விதமாக பயணம் செய்தார், இதன் நோக்கம் என்ன, இதன் தாற்பயங்கள் என்ன, இந்த ஒரு நல் நிகழ்வுக்காக ஆண்டவர் தன்னை ஆயத்தப்படுத்தின காரியங்கள் என்ன, இது ஆண்டவருடைய நாளிலே முடிந்தது போல. ஒரு நாள் எல்லாம் ஜெயன்னு கூட்டினாங்க, அடுத்தாப்பில் எப்போ ரொம்ப கூட்டினாங்க தெரியுமா? தெரிஞ்ச கையை மட்டும் உயர்த்துங்க. ஒரு கை உயர்ந்துருக்கு. என்ன சிவன்? நல்ல நல்ல அதான் நம்மளை வச்சா குடும்பி அடித்தா மொட்டைங்கிறத கரெக்டாக செஞ்சிட்டான். லூக்கா 19ஆம் அதிகாரத்திலிருந்து நான் சில காரியத்தை நான் உங்களோடு பேசுவேன். 38ஆம் வசனத்தில் 35ஆம் வசனத்தில் இதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்குது. இது சும்மா ஒரு உங்களுக்காக வேண்டி இந்த வார்த்தையை நான் முன்வைத்து உங்களோடு நான் பேசுகிறேனே இன்றி சில காரியங்களை நான் இதிலே குறிப்பிடாதபடி கடந்து செல்வது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்காது. ஏனென்றால் அவருடைய பாடு மரணங்களோடு கூட நான் ஐக்கியப்பட்டால் ஆளுகை என்ற ஒன்று இருக்கிறது. அந்த ஆளுகையிலே பங்கு கொள்வதற்கு அவரே என்னை வழி நடத்தி செல்வார். எல்லாருக்கும் ஆளுகன்னா ரொம்ப சந்தோஷம். சீடர்களுக்கும் பாருங்கள், மீன் பிடித்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் அவர்களை கடற்கரையிலே சந்தித்தார். ஒரு சில வேறு ஒரு சில இடத்துல பிடிச்சார், இருக்கட்டும். பர்த்தலமேயு மட்டும்தான் ராஜ பரம்பரையை சேர்ந்தவன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றபடி ஒரு சிலரை தவிர எல்லாருமே மீன்பிடி தொழிலையே தங்களுடைய தொழிலாய் வைத்து செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள். அவர்களை ஆண்டவர் எவ்விதமாய் சந்தித்து இந்த பணிக்குள்ளே கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்பதும் நமக்கு நன்றாகவே தெரியும். இதில் ஒரு மிக முக்கியமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், அவரோடு கூட நாம் இணைந்து செயல்படுவோம் என்றால் எப்படின்னா, ஒரு மனிதனை முழுமையாய் அறிவது கஷ்டம். உலகத்தில் இருக்க எதுவாகவே இருக்கட்டும், அவைகளை குறித்து சரியாக அறியவே முடியாது. ஏன் அறியணும்னு நினைக்கிறீங்க? ஏன் தேவை என்று பார்த்தால், ஒன்றின் செயல்பாடின் காரியங்களை நான் சரியாக அறிந்தால் மட்டும்தான் அதை என்னால் சரியாக அனுசெய்ய முடியும், பயன்படுத்த முடியும். அதன் செயல்பாட்டு முறைமை எனக்கு சரியாக தெரியவில்லை என்றால் அதை என் கையில் வச்சிருந்தாலும் அது எனக்கு பயன்படாது. இதுவும் ஒரு நடந்த சம்பவம். படிப்பில்லாத ஒரு கிராமத்தில், மற்ற காரியங்களை பார்த்திராத கிராமத்தில், குடை என்பதை குறித்து தெரியாத நிலைமையில் இருந்த மக்கள் மத்தியில் ஒருவர் ஆண்டவருடைய காரியத்தை குறித்து பேசும்போது, குடை என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஊரில் எவனும் பார்த்ததே இல்லை. கொடை பார்க்காதாலாம் இருக்காங்க. அது கையில் இருந்தால் மழை பெஞ்சா என்ன செய்யாது, மேலே படவே படாது. என்ன சந்தோஷமா! குடை என்ற ஒன்றை கையில் வச்சிருந்தா, அப்படி சொன்னால் தான் உங்களுக்கும் புரியும். மழை படாது. வெயிலில் போகும்போது அந்த குடையை கையில் வச்சுருந்தீங்கன்னா வெயில் உங்கள் மேலே அடிக்கவே அடிக்காது. என்னடா பாவி, வெளிச்ச ஊரெல்லாம் விழுகுது, எங்கே போனாலும் இருக்குது. ஆனால் அந்த குடைங்கிற ஒன்றை கையில் வச்சுக்கிட்டா, அப்போ கையில் வச்சுக்கிறதுன்னு என்ன நினைப்பான்? சிறுசாக இருக்கணும்னு நினைப்பானா, பெருசாக இருக்கணும்னு நினைப்பானா? சவுதியில் போனீங்கன்னா பெரிய குடைகள் இருக்கிறது. நான் அதை யூடியூப்பில் தான் அதை பார்த்தேன். அதை ஒரு சுவிட்சை தட்டினோன்னா குடைகளெல்லாம் அப்படியே
அப்படியே பல இடங்கள் அப்படியே விரிகிறதுனால என்ன உண்டாயிருது? ஆமாம், சூரியனுக்கு பேசாமல் கொடை பிடிச்சிட்டா முழு நிழல் விழுதுருக்குல. அவனுக்கு ரொம்ப ஆசை, எப்படி ஆகலாம் அது ஒன்று என்ன செய்யணும். ஏன்னா மழை அடிக்குது, வெயில் அடிக்குது. இதில் எப்படி போகணும்? மழையில் நனையாமல், வெயில் படாமல் போகணும். ரொம்ப எதிர்பார்த்து எங்கே கிடைக்கணும். அவன் சொன்னார், டவுனில் கிடைக்கும், நீங்கள் பட்டணத்தில் போனால் நீங்கள் வாங்கலாம். அவனுக்கு அதை கேட்ட நாள்லேருந்தே மனசு அப்படியே உறுத்தி காசு செலவழித்து போய் வாங்கிட்டு வந்துட்டான். வந்த நேரம் பார்த்து மழை கொட்டுன்னு கொட்டுது. கையில் நல்லா பிடிச்சிக்கிட்டான். மழையில் தொப்புன்னு நனைஞ்சு போயிட்டான். சரி, இதில் தான் நடக்கலை, சரி வெயிலில் வச்சு பார்ப்போம். வெயில் வாட்டி அடைஞ்சு அந்த ஆளை தேடி பிடிக்கணும்ட்டாருன்னு சொல்லி தேடி பிடிச்சிட்டான். தேடி பிடிச்சி, என்னையா நீ சொன்னன்னு சொல்லி நான் பட்டணத்தில் போய் கஷ்டப்பட்டு கொடை வாங்கிட்டு வந்தன்னைக்கு பார்த்து மழை ஊற்றுச்சு, தொப்பையாக நனைஞ்சு போயிட்டேன். நல்லா பிடிக்க சொல்ல, நானும் எங்கே வச்சுருந்த கையில் கக்கத்தில் வச்சுருந்தேன் அப்படின்னாலாம். எப்படி நான் சொல்லும்போது ஒழுங்காக கேட்கறது இல்லை. உலக பிரகாரமாக இந்த காரியத்தில் அவன் புரிந்து கொள்ளுதலின் தன்மை சரியாக இல்லாத போது அதற்குரிய பலனை தரல. ஆனால் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறேன். தேவன் அறியாத இடத்துல ஆண்டவரை குறித்து ஒரு மிஷினரி சாட்சியாக சொன்னார். வேதம் என்ற ஒன்று இருக்கிறது, இதன் மேலே நீ நின்றா என்றால், அவர் பிரசங்கம் பண்ணும்போது வார்த்தை மேலே நிற்கிறது, பைபிள் மேலே நிற்கிறது அப்படின்னோன்னா அவன் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அவன்கிட்ட ஒரு பைபிள் இருந்துச்சு. அந்த பிரசங்கத்தின் அடிப்படையில் ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே டக்குன்னு பைபிளை கீழே போட்டான். பேசின அந்த தேவ மனிதர் என்ன சொன்னார்? கீழே போட்டு அது மேலே நின்னா சரியாக போயிடும்னு சொன்னார்னு சொல்லி கீழே போட்டு அது மேலே ஏறி அப்படியே நின்றுருக்கான். அவனுடைய பேதுமைத்தனம் சுகமாய் போச்சு. அடுத்த வாரம் அந்த தேவ மனுஷனை நோக்கி ஓடோடி வந்து சொன்னான், ஐயா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை, தீர்க்க முடியாத ஒரு நிலைமை. ஐயா சொன்னதை கேட்டு, யார் சொன்னதை கேட்டு? ஐயா சொன்னதை கேட்டு அந்த பைபிள் மேலே நின்றுட்டேன். அவ்வளவுதான், எனக்கு இருக்கிற பிரச்சனையே அடியோடு போயிடுச்சு. எப்படா நின்னான்னு கேட்டாராம். பட்டுன்னு கீழே போட்டு மேலே ஏறி நின்னேன். பைபிளை கீழே போட்டு அது மேலே ஏறி நிற்கிறதுனால ஏதாகிலும் மாறுதல் ஏற்படுத்த முடியுமா? ஆனாலும் அவனுடைய அறிவின்மையை கர்த்தர் அந்த இடத்துல ஓவர்லுக் பண்ணுறார். கர்த்தருடைய காரியத்திற்கும் உலக காரியத்திற்கும் வித்தியாசம் அநேகமாக இருக்கிறது. உலக காரியத்தில் நாம் ஒன்றை குறித்து கேள்விப்படும் பொழுது கேள்விப்படுகிற நிலைமையை குறித்து சரியாக கேட்டு தெரிந்து கொண்டு அதன்படி செய்தால் மட்டும்தான் அதன் பலன் கிடைக்கும். இல்லை என்றால் அதை வாங்கிட்டு வந்தோம் நம்ம வீட்டில் பெட்டியில் இல்லை மூலையில் அது அப்படியே தான் இருக்கும், பலன் தராது. செயல்படக்கூடியதானால் அதன் அடிப்படையில், ஆனால் கர்த்தருடைய காரியம் என்று வரும் பொழுது நாம் எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறோமோ அந்த அடிப்படையிலே கர்த்தர் அந்த பேதைக்கு அவ்வளவு காரியத்தை செய்திருப்பார் என்றால், வேத்து மேலே ஏறி நிற்கிறது உண்மையாகவே அது நெறியற்ற ஒன்றாக இருந்தாலும் அவன் அறிந்த அந்த அளவின்படி, அவன் புரிந்து கொண்ட அந்த அளவின்படி கர்த்தர் அவனுக்கு இறங்கி உதவி அவனுக்கு விடுதலை செய்து காலமெல்லாம் அதுக்கு பைபிளில் போட்டு கீழே போட்டு நிற்கலை. அப்புறம் இந்த பாஸ் விளக்கம் கொடுத்தார். அதற்கு வேதத்தின் மேல் நிற்பதென்றால் என்ன
என்பதற்கு விளக்கம் கொடுத்தார். அந்த வசனத்தை கேட்டு நீ அதன்படி செய்யும்போது நீ எதன் மேலே நிற்பதற்கு சமானம்? வேதத்தின் மேலே. அதுக்கப்புறம் அவன் பைபிளை போட்டு கீழே நின்னான்னா ஒன்றுமே நடக்காது. அறியாத காலத்திலே தேவன் காணாதவர் போல இருப்பார். ஆனால் தேவனை அறிந்த பின்போ தேவன் நாம் அவரை அறிந்து கொண்டு செல்லுகிற அந்த அளவிற்கு ஏற்ப நாம் செயல்பட அதிகமாய் விரும்புகிறார். இதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம்? அப்போ அதன்படி செய்ய பிரயாசப்படுங்க. ஆகவே நாம் தேவனை குறித்து எந்த அளவிலே அறிந்திருக்கிறோமோ அந்த அளவிலே நாம் வளர ஆரம்பிப்போம் என்றால் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாய் வளர்ந்து செல்வதற்கு உங்களை அதற்கேற்ற பாதையில் கர்த்தர் நிச்சயமாய் நடத்தி செல்ல அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை வாழ்க்கையில் மறந்து விடாதிருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்மை மீட்கும் பொருளாக இந்த உலகத்தில் அவர் பிறந்து அவர் வளர்ந்தாலும், அவர் வளர்ந்து பின்பு ஊழிய பாதையிலே 3.5 ஆண்டுகள் அவர் செயலாற்றினாலும், அந்த 3.5 ஆண்டுகளிலே அவர் செய்த அநேக காரியங்கள் இருக்கிறது. அந்த 3.5 ஆண்டுகளிலே தான் யார் என்பதை அவர்களுக்கு அறிமுகம் செய்து, அவர்கள் மேசியாவை எதிர்பார்த்தார்கள். நான் தான் அந்த மேசியா என்பதை வெளிப்படுத்தும்படியாய் 3.5 ஆண்டுகள் என்ன செய்தார்? ஊழியம் செய்து அவர் யார் என்பதை ஜனத்துக்கு என்ன செய்தார்? அறிய செய்தார். இதற்கு பின்புதான் இந்த சிலுவை பாடுகளின் காரியங்களை என்ன செய்ய ஆரம்பிக்கிறது. 3 நாள் அவைகளை குறித்து நான் பேசினேன். 3 நாட்களில் 3 விதமாக தேவன் அந்த சிலுவை எடுக்கும் முன்பதாக தன்னை எவ்விதமாய் ஆயத்தப்படுத்தி கொண்டார். 30 வருடங்கள் எவ்விதமாய் ஆயத்தப்படுத்தினார். மீத 3.5 ஆண்டுகள் தன்னை எவ்விதமாக ஒரு பகுதியில் அவர் அற்புதம் செய்கிறவராய் இருந்தாலும், அதிசயங்களை செய்கிறவராய் இருந்தாலும், வல்லமையான காரியங்களை செய்கிறவராய் இருந்தாலும், அவரை குறித்து பலரும் பலவிதமாய் பேசினாலும் கூட தான் யார் என்பதை விளங்கச் செய்து அதற்கு நேராக அவர்களை வழிநடத்தி கொண்டே சென்றார். அவர்களையும் அந்த சிலுவை பாதைக்கு நேராக என்ன செய்தார் என்றால் ஆயத்தப்படுத்தி கொண்டே வந்தார். அதே வேளையில் மனிதனை மீட்கும் பொருளாய் தன் ஜீவனை கொடுக்கும்படியாக அவரும் அந்த 3.5 ஆண்டுகளிலே தன்னை ஆயத்தப்படுத்தினார். இந்த ஆயத்தத்தை செய்யாவிட்டால் அவரை குறித்து பிறக்கும் போதே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஒரு அற்புத பாலகன், அவர் இம்மானுவேல் என்று அவரை குறித்து சொல்லியிருக்கா? இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இவரை குறித்து 53ஆம் அதிகாரத்தில் இவரை பல காரியங்கள் அவரை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும், அவரது உலகத்திலே மனுஷீக பிறப்பு அதே வேளையில் தெய்வீகமுடையவராய் இருந்தாலும் மனுஷீகத்தையும் காத்தார். ஏனென்றா அவர் சரீரம் மாம்சமாக இருந்தபடினாலே, இரத்தம் உடையதாக இருந்தபடினாலே, அநேக காரியங்கள் மாம்சத்துக்கு சொந்தமாக இருந்தபடினாலே சாத்தான் அதன் மூலமாக நம்மை மீட்கும் பொருளாய் அவர் சிலுவையிலே மரிக்கக்கூடிய அந்த நிலைமையை தடுத்து விடாதபடிக்கு தன் மாம்சத்தை எப்படி காத்துக்கொள்ள வேண்டுமோ காத்துக்கொள்வதிலே அவர் தலை சிறந்தவராக இருந்தார். அதில் கொஞ்சம் கூட எந்த இடத்திலேயும் தவறி விடாதபடிக்கு எந்த அளவுக்கு தன்னை காத்து கொள்ள வேண்டுமோ. தெய்வ பிறப்பு தாயா, அவர் அற்புதமான பாலகன்தான், அவர் ஆச்சரியமானவர் தான், ஆலோசனையில் மகத்தை எல்லாமே உடையவராக இருந்தாலும் கூட மாமிசம் அவரோடு கூட இருந்தபடியினால மாம்சத்தில் பிறப்பதெல்லாம் மாம்சமாக தான் இருக்கும். மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியதற்கு நேராய் நடத்தி விடாதபடி உலகத்துக்கு நேராய் வழி நடத்தக்கூடிய ஒன்றாய் இருக்கிறபடியினாலே அதை உலகத்துக்கு நேராய் வழி நடத்தி விடாதபடிக்கு, எப்படி கடலிலே ஒரு கப்பல் செல்லும் பொழுது அலை அடித்து 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 அதனுடைய நேரான
பகுதியை கொஞ்சமாக திசை திருப்ப பார்க்கும். அப்படிப்பட்ட வேளையில் கப்பலை ஓட்டுகிறவன் அந்த திசைக்கு நேராக அதை சரிப்படுத்தி ஓட்டுகிற வண்ணமாய் அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள் வந்தாலும் கூட எந்த ஒரு போராட்டமும் நம்மை மீட்கும் பொருளாக என்ற அந்த இலக்க சிலுவையை எடுக்கும் முன்பதாக அவர் மீட்கும் பொருளாக இருப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சிட்டாருங்க. அவருடைய பிறப்பிலிருந்து எல்லாத்துக்கும் உள்ள டீட்டெயிலாக போனால் கொஞ்சம் கஷ்டமாயிடும். அவர் பிறந்தார். அதிலே 2 பேரை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த தேவனுடைய காரியத்தோடு தன்னை இணைத்து கொள்ள விரும்புகிற மக்களோடு கூட அந்த மீட்பர் எப்படி இருப்பார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றாலும் கூட ரொம்ப அழகாக இருக்குது. 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்ற யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? எருசலேமிலே இருந்தான். அடுத்த வசனம், என்ன ஒரு அருமையான ஒரு அனுபவம். மீட்பராகிய இயேசு இந்த உலகத்திலே பிறக்கும் முன்பதாகவே அவரை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இந்த சிமியோனுக்குள்ள என்ன செய்தது? ஏற்பட்டது. தீர்க்க தரிசனங்களின் வாயிலாக, இல்லைன்னா இதெல்லாம் என்ன செய்யாது, தெரியாது. ஆண்டோடைய பிறப்பு, அவர் எப்படி இருப்பார், அவர் இஸ்ரவேல் ஜனத்துக்காக வந்து என்ன செய்வார், இதெல்லாம் தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் அறியப்பட்ட ஒன்று. ஆகவே அறியப்பட்ட ஒன்றுக்காய் தன்னை ஆயத்தப்படுத்தும் போது அவனையும் தன்னுடைய பயணத்தில் சேர்த்துக்கிறாரியா. என்ன ஆச்சரியமான அனுபவம். இன்னைக்கு அவர் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வருகையோடு நம்ம சேர்த்துக்கொள்ளப்படவே ஆயத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது அல்லவா? ஆமாவா இல்லையா? அதுக்கும் கொஞ்சதால தான் அசைஞ்சிருக்கு. ஏன் ஏதாவது கழுத்தில் எதுவும் மாட்டியிருக்கீங்களா? இந்த கழுத்தில் இந்த பக்கம் அந்த பக்கம் அசையாமல் இருக்கிறதுக்கு ஒன்று மாட்டிக்குவாங்க தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி சுத்தம். எனக்கெல்லாம் அப்படி போட்டிருக்கணும், திரும்ப முடியாது. இப்போ எங்கே திரும்ப சொல்கிறீங்க? கிருபைடா, கிருபையா. பிறக்கு முன்பதாகவே அவருடைய பிறப்பின் காரியத்தை தனக்குள்ள ஒரு ராட்சியமாகவே உருவாக்கி கொண்டானே. தீர்க்க தரிசனங்களின் மூலமாய் முன்னுரைக்கப்பட்டது கொஞ்சம் தான். ஆனால் அவர் பிறப்பிற்கு பின்பதாக அவரை குறித்து சொல்லப்பட்டதும், என்னெல்லாம் சொன்னாங்களோ பிறப்பின் போது கண்டாங்களா, அறிவிக்கப்பட்டது, யோவானாலே சொல்லப்பட்டது. அந்த மேசியா எப்படி இருப்பார், எப்படி ஆச்சரியமானவராக இருப்பார், அவருடைய கர்த்தத்துவம், அவருடைய காரியம் சொல்லப்பட்டதெல்லாம் பார்த்தாங்களா பார்க்கலையாங்க? பார்த்தாங்களா? இன்னைக்கு நம்ம அதை காட்டில் அதிகமாக பார்க்குறோமா இல்லையா? ஆம் என்று சொல்லுங்கள், அல்லது இல்லை என்று சொல்லுங்கள். ஆறு இல்லை இப்படியே பார்ப்பாரு. அது எப்படின்னு, அது என்னென்னா ஸ்டிஃப் நெக்னு சொல்லுவான். திரும்பாத கழுத்து. திரும்புகிற கழுத்து தான் வேணும். திரும்பாத கழுத்து இருந்தால் அப்புறம் என்ன செய்யணும்? இப்படித்தான் பார்க்கணும். நல்ல ஆண்டவர் நான் எப்படி நின்றுக்கிட்டே இப்படி பார்க்கறதுக்கு வச்சுருக்காரியா. கண்ணு தான் புடதியில் வைக்கலை, ரொம்ப கஷ்டம். முன்னுரைக்கப்பட்டவைகளை பார்க்கலை, ஆனால் உள்ளத்தில் அவ்வளவு வாஞ்சித்தான். அவன் வாஞ்சித்ததை பார்க்கும்போது, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவன் எதை விரும்புவாரோ, தேவனுக்கென்று வாழ விரும்புகிறவர்கள் எதை விரும்புவாரோ அந்த தேவனை எப்படி தரிசிக்கணும்? நீதியில் தான் அவரை என்ன செய்ய முடியும்?
தரிசிக்க முடியும். ஆகவே இவைகளையெல்லாம் அறிந்தவன் அதை காணத்தக்கதாக கிறிஸ்து பிறக்கும் முன்பதாகவே தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டபடியால் நல்ல வார்த்தை கிடைச்சது இல்லை. யார்ட்டும் தீர்க்க தரிசனம் கேட்டானா? இப்போ நிறைய பேருக்கு நிறைய தீர்க்க தரிசனம்லாம் கேட்க வேண்டியது இருக்குது. அவர் உண்மையாக அவருக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னாலும் அதை அவரை தீர்க்கமாக நம்ப மாட்டார். அப்போது தேவனுடைய ஜனத்திலே தேவ ஜனங்களுக்குள்ளாக தேவ ஜனங்கள் மாற்றப்பட வேண்டிய காரியத்தை குறித்து தேவ ஜனங்களெல்லாம் தேவனுக்குள்ளே உண்டாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு தரிசன பார்வையை உண்டாக்குகிற அவனுக்கு யாருக்கும் கிடைக்காத காரியம் வெளிப்படுத்தப்படும் என்றால் சபையை குறித்த தரிசனம் இருக்கா? விசுவாச ஜனங்களை குறித்த தரிசனம் இருக்கிறதா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையிலே பாடுபட்டு சொல்லொன்னா வேதனைகளை அடைந்து நமக்காய் எவ்வளவோ கிரயங்களை செலுத்தி இல்லைன்னா நம்முடைய குற்றங்களுக்கு தக்கதாக அடைய வேண்டிய ஆக்கினை தீர்ப்பை அடைந்து நம்ம அழிந்து இருக்க வேண்டிய இடத்துல அழிவுள்ள இடத்துல ஒரு அழியாமையை செய்து நம்ம வச்சிருக்கிறார. இதை நினச்சி பார்த்தா நம்முடைய இருதயம் நிச்சயமாக உடைக்கப்படும். உருகாத நெஞ்சோம நிச்சயமாக உருகையா. சபைக்கு வாங்கன்னு சொல்ல வேண்டாம், தேவனுடைய சமூகத்தில் வந்து காணப்படுங்கன்னு சொல்ல வேண்டாம், தேவனை தேடுங்கன்னு சொல்ல வேண்டாம், தேவனை குறித்த எந்த ஒரு காரியமும் வலியுறுத்தி சொல்ல வேண்டாம். நீ ஒரு தரிசனம் பெற்றவனாக இந்த உலகத்தில் வாழலாம். இன்று தரிசனத்தை விளங்க செய்யும்படியாக வேதமும் ஒரு கண்ணாடியாக இருக்கிறது. நம் நிலைமையை காட்டக்கூடிய ஒரு கண்ணாடியாக இருக்கிறது. ஆனால் கண்ணாடி முன்னாடி நின்னாதானே தெரியும். கண்ணாடி வெளிக்காட்டக்கூடிய அதற்கு முன்பதாக நின்றால் அது நிலைமையை காட்டக்கூடிய ஒன்றாக இருந்தால் அப்போ அந்த வேத வசனத்துக்கு முன்பதாக நின்றால் நம்ம காட்டுமா காட்டாதா? பக்தன் பாடினான், என்னை எனக்கு காட்டி என் நிலை மாயை மாற்றி. என்னை எனக்கு காட்டக்கூடியது இந்த வேத புஸ்தகம்தான். அதனால தான் சின்ன வயசுலேயே நம்ம ஓய்வு நாள் பள்ளியில் பாடலில் படித்தோம், வேதம் வாசி வேதம் வாசி தினமும் ஜெபி அது உன்னை வளரச் செய்யும். இல்லை அந்நிய பாஷை தான் பேசுறிய. வேதம் வாசி தினமும் ஜெபி அது உன்னை வளரச் செய்யும். அப்படி வாசித்து வளர்ந்தவர்கள் உண்டு, அப்படி வாசித்து உயர்ந்தவர்கள் உண்டு, தேவனால் அகில உலகத்தில் பயன்படுத்தப்பட்டவர்கள் உண்டு. எல்லாராலும் தள்ளப்பட்டு இவன் பயனில்லை என்று சொன்னவர்கள் கூட அநேக மொழிகளை பேசத்தக்கதான அளவுக்கு தேவன் ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து அவருடைய ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தின சம்பவங்களும் உண்டு. சங்கீதம் 19 தெளிவாய் சொல்லுகிறது, அது பேதையை நம்ம இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு தேவனை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு விசுவாசிகளாக ஆக்கப்பட்டு விசுவாச மார்க்கத்தாரை ஆக்கப்பட்டு அவருடைய ஞானத்தை உள்ளே கொடுத்தாலும் இப்போ எப்படி இருக்குது? ஞானம் இருக்கா? ஞானம் இருக்காங்க? ஆமான்னு சொல்ல மாட்டேன்னு இருக்கேன், இல்லைன்னு சொல்ல. அப்போ என்ன தான் இருக்குன்னு சிலர் கேட்பால, எது சொல்லலாம் வேறு என்னவோ இருக்குன்னு கேட்பால, அதை நான் கேட்கணும். அப்புறம் கேட்கல. இதெல்லாம் நமக்கு தெரியுது, ஆனால் மாற்ற மட்டும் மாட்டோம். ஒரு பள்ளிக்கூட போகிற மாணவனை பார்த்து ஒரு நம்பிக்கை இருக்குது, அவன் படிப்பான் தேறிடுவான். ஒரு மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவனை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு மரமண்டையாக போனாலும் ஒரு அரைகுறை டாக்டராகுது. சட்டக்கல்லூரியில் படிக்க போகிறான்னு வச்சுக்கிங்க, சட்டம் பயிலுகின்றான் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இப்போ தான் பல வழியில் ஸ்கூல் எதுக்குள்ளேயும் என்ட்ரு ஆகலாமே, போலீஸ் சர்டிஃபிகேட்டே கிடைக்கும். இருக்கட்டும், எப்படியாவது யாராக மாறிடுவார், வக்கீலாகிடுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல.
அவர் வக்கீலாக ஆரம்பத்தில் வாதாடாட்டாலும் ஜாமீன் எடுக்கிற வேலையை செஞ்சாவது பொழப்ப நடத்திடுவார். வாதாட தெரியாதவங்க எதுக்கு இதை கோர்ட்டுக்கெல்லாம் நீங்கள் நிறைய பேர் போய் அனுபவம் இல்லை போல இருக்கு. ஜாமீன் எடுக்கிறதுக்கு வருவாக்க வக்கீல் என்ன கொடுப்பாரு? ஜாமீன் கொடுக்க எல்லாமே ஏற்படுவார். ஜாமீன் எடுக்கிற காரியத்தையாவது செய்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவரை தேறிடுவாங்க. சில வக்கீலுக்கு பேரே அந்த பேர், ஜாமீன் எடுக்க நான் அவரை பாருங்கய்யா, வேற எதுக்கு அவர்கிட்ட என்ன செஞ்சிடாத, போயிடாத. ஆனாலும் அந்த வக்கீல் என்ன பொழப்ப செய்கிறார் இல்லையா? செய்கிறாரா செய்யலையாங்க? கம்பவுண்ட் சும்மா மருந்து கடையில் இருந்து என் தம்பி அவன் ஃப்ரெண்டு கடையில் மருந்து கடையில் அவன் காலேஜ் முடித்தாலும் கொஞ்ச நாள் டைம் இருக்கும்போது போவான். எங்கள் அப்பா மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்கும்போது டாக்டரை சொல்லும்போது அவன் மருந்தாக அடித்து விட்றான். அந்த மருந்து முடித்தவொன்னே, தம்பி என்ன படிச்சிருக்கீங்க? மருந்து கடையில் இருந்த அனுபவத்தில் சிலர் அப்படியே இந்த டாக்டர் இருந்து அப்படியே பழகிட்டு அவனே டாக்டர் ஆகிடுவான். பார்த்துருக்கீங்களா? போலி டாக்டர். சரி, அவன் கூட டாக்டர் இருந்து பழகி போலி டாக்டராக மாறி கிளினிக் வச்சு நடத்தி பிடிபடும்போது கதை வேற. அட விசுவாச சபையில் இருந்துக்கிட்டு கற்றுக் கொடுக்கிற தேவனிடத்தில் இருந்து, ஞானத்தை விளங்க செய்கிற தேவனிடத்திலிருந்து, இல்லாததை கொடுக்கிற தேவனிடத்திலிருந்து, எல்லாவற்றையும் பெருக செய்கிற தேவனிடத்திலிருந்து என்ன முட்டையாக இறக்கப்படாது? ஆமாம். அதனால தான் உங்களை சொல்கிறேன், இல்லாடா என்ன சொல்லிவிட்டு படிக்க போகிறவன் எப்படியா படிச்சுடுவான், அவன் ஸ்டூடெண்ட் ஆகிடுவான்னு சொல்ல முடியுது. ஆனால் சபைக்கு வரவங்களை பார்த்து இவங்க விசுவாசியாக இருப்பாங்கன்னு என்னால் சொல்லவே முடியலை. இயேசுவாலையும் சொல்ல முடியாது. ஜீவனை கொடுத்தார் பார்த்தீங்களா ஒருத்தர், ஜீவனை கொடுத்து கரையும் கொடுத்து உங்களை சொந்தமாக்கினார் கூட, அவர் உங்களை பார்த்து சொல்ல முடியுமா இவன் விசுவாசியாக இருப்பான்னு? யோசித்து பாருங்கள். மன கஷ்டமா இல்லை? நம்ம ஸ்டேட்டஸ் எங்கேயாவது கொஞ்சம் இடிச்சுதுன்னா நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணுறோம். தேவன் நம்ம மேலே வச்சுருக்கிற ஸ்டேட்டஸே உடைச்சிடறோம். நம்ம நம்பி சில வார்த்தை இவனை நீ நம்பலான்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவரை வெட்கப்படுத்தி விடுறோம். ஆனால் அவர் வெட்கப்படுத்தலை இன்றைக்கி வரைக்கும். என்னையா செய்கிறோம்? சில படிப்பு படித்தா அவங்க எப்பவுமே எனக்கு சொந்த காலம் நின்றுக்கலாம். இன்ஜினியராக படித்தா, டாக்டராக படித்தா, அப்புறம் செவிலியராய் படித்தால், இப்படி ஒரு சிலராய் படித்தால், என்ஜினியராக படித்தா, அப்போ நீங்களாம் அந்த மாதிரி படிச்சிருக்கீங்களோ? நீங்களே நின்றுக்கிறீங்கள? சொல்கிற கருத்து புரியுதா புரியலையா? நான் சொல்கிறது புரியுதா புரியலையாங்க? மாணவராக படித்தா அவன் நல்ல ஒரு ஸ்டூடெண்ட், அது நல்லா படிக்கிறவனை பார்த்து நல்ல ஸ்டூடெண்ட்டாக வரான்னு சொல்ல முடியுதா முடியாதா? அதே மாதிரி ஒரு கற்று தேர்ந்தவங்க எப்படியா நிற்பாங்கன்னு சொல்ல முடியுமா முடியாதா? ஆனால் நம்ம பார்த்து எவ்வளோ, நம்ம உலகத்தை கலக்க வேண்டியவர்கள் இல்லையா? உலகத்தை மாற்ற வேண்டியவர்கள். உலகத்தின் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய கிருபை யார் கொடுத்துருக்காரு? ஆனால் இவன் தலையெழுத்து சரியில்லாமல் இருக்கு. விரோதமான கையெழுத்தெல்லாம் சிலுவையில் குலைத்து போடப்பட்டிருந்தாலும் கூட அந்த தேவனுடைய காரியங்களை அறிந்து இந்த சிமியோனை போல அவங்க இருந்திருந்தா வயசான மரணம் நிச்சயம்தான் இல்லையா? சிமியோனுக்கு வாக்கு பண்ணி காலம் ஆயிட்டு சாகாமலே இருந்தான் ஐயா. இப்போ நம்ம சாப்பிட்ற அநேக உணவுகளில் அநேக விதமான கலப்படங்களினாலே நம்முடைய ஜீவனை அழிக்கக்கூடிய எவ்வளவு கலப்படங்கள் இருக்குது தெரியுமா? சாவட்டும்னே கலக்காயா. எக்ஸ்பைரி மெடிசன் எல்லாம் நியூலி மேனுஃபேக்சர்னு சொல்லி சீலையும் போட்டு விற்கிறான், அவனையும் பிடிச்சி விட்டுறான். அவ்வளோதான். அந்த பிடிச்சவன் கதையெல்லாம் என்ன ஆச்சுங்கிற இதேல இல்லை. உயிரோட விளையாடுறாங்க. ஒரு உயிர் எவ்வளவு விலை மதிப்புள்ளது என்பது
அந்த பாதையில் போனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டமான ஒன்றுன்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்க? அருமையான ஆண்டோடைய பிள்ளையே, உன்னை விலைமதிப்பற்ற உன்னை ஒரு விலைமதிப்புள்ளவனாய் மாற்றும்படியாய் இயேசு எவ்வளவோ காரியங்களை பிறப்புக்கு முன்பதாகவே தன்னை தாழ்த்தினார்னு போட்டிருக்கு. பரலோகத்தில் செல்ல பிள்ளையாக இருந்தவர் தன்னுடைய எல்லா மேன்மையை நமக்கென்று துறந்து நமக்காய் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நம்மை போல நம்மோடு ஐக்கியமாகும்படி நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவரானார் என்றார். இவ்வளவு தூரம் சமீபமாய் வந்திருக்கும் பொழுது தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற ஜாதி இதை போல வேறு எந்த ஜாதியும் இல்லை. அவரை சமீபமாய் பெற்றிருக்கையில் அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு சேரும்படியான பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கும் போது இப்போ நம்ம எங்கே இருந்திருக்கணும் யோசித்து பாருங்கள். கம்பவுண்டரை உட்கார்ந்தே கட்டு போடுறத பார்த்தே இவனே புது கட்டு போட்டான்னா, குருவை தொடரும் சீடனும் குருவாவே மாறிடலாம். அந்த சிந்தை நமக்குள்ளே வர வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கும் பொருளாய் வர மனுக்குலத்துக்கு எப்படி வரணும்னு அவர் பார்த்தாரு. மனுக்குலத்தில் பிறந்ததில் சிமியோனும் ஒரு நபர் தான். அவன் பெரிய வேத பாரகர் கிடையாது, பரிசேயர் கிடையாது, சதுசேயர் கிடையாது, ஆலயத்தில் பெரிய பங்கு வகித்த நிலைமை கிடையாது, ஒரு குடிமகன். இவன் போய் ஆலயத்தில் எதாவது பேச முடியுமா? யார்கிட்ட போய் எதாவது சொன்னால் நடக்குமா? உட்கார்றாம்பா. ஆனாலும் அவனால் பெரிய ஊழியத்தை சாதிக்க முடியாதென்று இருந்தாலும், பெரிய சாதனை படைக்க முடியாதென்ற நிலைமை இருந்தாலும், அவனுக்குள்ள ஒரு வாஞ்ச, இந்த ஜனமெல்லாம் ரட்சிக்கப்படணும், இந்த ஜனமெல்லாம் மாற்றப்பட வேண்டும், இவர்களுக்கு இரட்சகராக இருக்கிறவர் இந்த உலகத்தில் தோன்றணும், அதை பார்க்கணும் 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 என்று நிர்ணயிக்கப்பட்ட வயதுள்ள ஒரு மனிதன். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் பலத்தின் மிகுதினால் இவ்வளவுதான் இருக்கு. எல்லாத்தையும் தாண்டிட்டானே. யோவான் தேவனை நெருங்கி மார்பில் சாஞ்சி சாஞ்சி நான் வரும் மட்டும் இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன என்று சொன்னார். அப்படி இதய துடிப்பை அறிந்து வாழ்ந்த அவனுடைய காலங்களை கர்த்தர் கூட்டி கொடுக்கவில்லையா? அவனுடைய நிலைமையை மாற்றி கொடுக்கவில்லையா? எவ்வளவோ அழிவின் பாதை வழியாக போனாலும் கூட அவரோடு நெருங்கி ஜீவித்ததினாலே உலகம் சொல்லுகிறது அல்லவா, பூவோடு சேருகிற நாரும் என்னப்படும், மனம் பெறும் என்று சொல்லி இருக்கிறதே. அந்த மனமும் அந்த பூவின் தன்மையை பொறுத்து அதன் மனத்தை பொறுத்த அளவு தான் அதில். ஆனால் தேவனோடு செய்கிறவன் இணைக்கிறவன் அந்த மனம் ஒரு நாளும் குறையாதியா, மாறாதியா, அது நிலைவரமாக இருக்குயா. உன் வாழ்க்கையின் எல்லா விதமான நாட்டத்தையும் மாற்றி போடும்யா. உன்னை எப்போவும் அவருடைய காரியத்தை நினைக்க செய்யும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மலேசியா இங்கே இருக்குதுந்தான், ஃப்ரான்ஸில். அவன் ஒரு சென்ட்டு கொண்டு வந்து கொடுத்தான். ஒரு தடவை சட்டையில் தேய்ச்சிட்டா அது 10-20 வாஷ் பண்ணால் கூட அந்த மனம் அதை விட்டே போகலாம். அவன் 2 தடவை வந்து இப்போ எந்த நாட்டில் போய் உட்காந்துக்கான்னு தெரில. வாஷிங்கில் போயிடணும். இப்போ அடிக்கிற ஸ்ப்ரேலாம் அடித்து கொஞ்ச நேரத்தில் அதுக்காக நிறைய பேர் குடிக்கிறாங்க. அடிங்க, யார் வேண்டான்னு. ஆனாலும் உங்கள் உடம்புலேருந்து எலும்புற செட்டை எவராலும் சோத்திரம். அது சூப்பர். காசு செலவழிக்காமல் வர்ற சென்ட் அது. சிலர்கிட்ட குளிச்சால கிட்ட கூட போக முடியாது. இவர் வர்றாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, இருக்கட்டும். அந்த சென்ட்டே எத்தனையோ வாசினாலும் அப்படியே நிற்கிச்சு. அது என்ன மாதிரியாலாம் விசேஷமாக இப்படி கிடச்சின்னா 1 மாதம் யூஸ் பண்ணுறது கூட நான் 10 வருஷம் வச்சுருப்பேன். அப்படியே தடவிட்டே விட்டுருவேன், அவ்வளோதான்.
சிலருக்கு திருப்தி ஆகுது, அப்படியே கொட்டி தேய்க்கணும். ரைட், இருக்கட்டும். இந்த ஆசையை, இந்த வாஞ்சை அழிந்து போகிற காற்றிலே கலைந்து போகிற புகையை போல. புகை எழும்பும் போது எப்படி எழும்பும்? அடர்த்தி எழும்பும். அப்படியே எலும்ப மனுஷன் அப்படி எந்திரிக்கும் போது அப்புறம் ஆளை பார்த்தாலே நீர் குமிழி போல. தண்ணியில் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது குமிழி தோண்டும், நீர் குமிழி தோண்டும். புக் அப்படின்னு ஒரு சவுண்டோடு வரும். கொஞ்ச நேரம் அப்படியே ஜம்முன்னு போவார், தண்ணி மேலே ஜாலியாக போவார். அதுக்கப்புறம் டுபுக் நீர்க்குமிழி போல, எரி நாடாவை போல. முந்தி நம்ம ஏரியாவில் ஃபுல்லாக நிறைய விஷயம் தெரியல. இந்த ஹேண்ட்லூம் நிறையா இருந்துச்சு இந்த சைடில். இப்போ எல்லாமே போயிடுச்சு. நமக்கு தெரிஞ்சவரெல்லாம் நிறைய தறி போட்டிருந்தார். கையிலலாம் வாங்கினா அவர்கிட்ட போய் வாங்கிக்குவோம். கைத்தறி அந்த நாடா இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன செய்யும்னா அப்படி சும்மா வேகமாக என்ன செய்யும், அது பவர் லூமில் போய் பார்த்திங்கன்னா கட 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 கடன்னு அடிக்கும். அதை போல் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை. இப்படி இருந்த நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் எந்த அளவுக்கு மாற்றி கொண்டு செல்ல முடியும்? எப்போ? இந்த சிமியோனை போல எருசலேமிலே தேவ ஜனங்களுக்குள்ளே நீதியையும் தேவ பக்தியும் உடையவனாய் தன்னையும் வைத்துக்கொண்டு அவைகள் தன் ஜனத்துக்குள்ளும் வர வேண்டும் என்று விரும்பினபடினால். அப்போ ரட்சிக்கப்பட்ட விசுவாசியாகிய நமக்குள்ளே என்ன இருக்கணும்? நாமும் இருக்கணும். நம்முடைய ஆமாம், காயின மாதிரி சொல்லிடாதீங்க, என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ. ஆண்டவர் இப்போ கேட்குறதில்ல, அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம எதுக்கு வச்சிருக்கிறாரு? பலவீனரை, ஆமாம், விழுந்து போனவர்களை தூக்கி அமுக்கிறாம, இல்லைன்னா மண்ணு போட்டு மூடிடாம, அப்படித்தானே வச்சிருக்காரு. கிறிஸ்துவை உடையவன் அவர் செய்ததை செய்வான்னு சொல்லியிருக்கா இல்லையா? அவர் வரும் முன்பதாகவே அவர் வருகையை தனக்குள்ளாகவும் தன் ஜனங்களுக்குள்ளாகவும் எதிர்பார்த்த ஒரு மனிதன். இன்னும் அவனுடைய வார்த்தையை பார்க்கும்போது, இஸ்ரவேலில் ஆறுதலே இல்லையப்பா, பலவிதமான அடிமைத்தனத்தின் நிமித்தமாக, அடிமைத்தனத்தின் நுகத்தின் நிமித்தமாக, ரோமர்களுடைய கொடுங்கோல் ஆட்சி நிமித்தமாக என் ஜனமெல்லாம் எப்படி இருக்காங்க? சரி, இவன் என்ன ரோமரா? அப்போ அவனுக்கும் பிரச்சனை தானே. அவனுக்கு பிரச்சனையா இல்லையா? நம்ம பொதுவாக யார் பிரச்சனையை பெருசாக பார்ப்போம்? தனக்கு போக தானே பாச தானோ. இது நிறைய மாட்டேங்குது, நிறைஞ்சு எடுத்து கொடுக்கவும் அப்படி தான் இருக்கு. இஸ்ரவேலின் ஆறுதல். அப்போ தேவ ஜனத்துக்குள்ளே உங்கள்கிட்ட நான் இந்த பிரசங்கஞ்ச ஒரு வேளை நான் பண்ணுறது உங்களுக்கு சிலதெல்லாம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் உங்களை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. நான் விரும்புகிற காரியம் நீ உங்களிடத்திலும் இருந்தால் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கலாம்ல. நம்ம வச்சு தேவன் பெரிய காரியத்தை இந்த தேசத்தில் செய்யலாம் இல்லையா? யோவான் எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சமாக இருந்தான், இருளில் இருக்கிறவன் அந்த வெளிச்சத்தை நோக்கி வந்தான். நம்ம என்ன செய்கிறோம்? லைட் அணைச்சிக்கிறோம், ஏன்னா நம்மளை யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு. நம்மிடத்தில் இருக்கிற ஒளியை என்ன செய்யணும்? பிரகாசிக்கலைன்னா அது இருளாயிரும்னு பைபிளே சொல்லியிருக்கிறது. உன்னுடைய வெளிச்சம் இருள் அடையாதபடிக்கு ஆமாம் எச்சரிக்கையாருன்னு இருக்கு. இத்தனை வருஷமாக சபைக்கு வர்றோங்க, வேத வசனத்தை பற்பல கோணங்களில் உங்கள் யாவருக்கும் அது விளக்கி காட்டப்படுகிறது. சும்மா நான் அப்படியே டக்குன்னு வசனத்தை எடுத்து கடன்னு வெள்ளம் மாதிரி போகலை. அந்த பகுதியின் எல்லா பகுதியிலுமே உங்களுக்கு பிரித்து விரித்து காட்டுகிறேன். எதுக்குன்னா நீங்கள் அந்த நிலைமைக்குள்ள வந்தால் தான் நல்லா இருக்கும்.
நாம் ஒன்றாக இணைந்து செயல்பட்டாதான் தேவனுடைய மகத்துவம் விளங்கும். லாசருவை ஐஸ்வர்யவானுக்கு தெரியுமா தெரியாதானா? நிச்சயமாகவே தெரியும். தெரியுமா தெரியாதா? அவன் வியாதியஸ்தான் ஆகி அவன் வீட்டு வாசலில் உட்காரும்போது கிடையாது. நிறைய பேர் நினச்சிருப்பீங்க, அவன் வியாதியாகி அவன் வீட்டு வாசலில் உட்காரும்போது தான் யாருக்கு தெரியும்? அவனுக்கு அதுக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா நரகத்திலேருந்து க்ளீனாக சொல்கிறான். அவன் குடும்ப பரம்பரை, லாசரு குடும்ப பரம்பரையை சொல்கிறான். என்ன இடத்துல எப்படி? அப்போ ஒரு காலத்தில் நீங்கள் யாராக இருந்திருக்கணும்? தோஸ், ஜிகிரி தோஸ், மிஸ்ஸே, மச்சி, இன்னும் வேறு என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு தெரியல. இன்னும் நிறைய வார்த்தையெல்லாம் வச்சுருக்காங்க. ஊருக்கு ஊர் இருக்குது. எதுவாகவே இருக்கட்டுமா? ஒரு காலத்தில் அவன் ஃப்ரெண்டாக தான் வந்திருப்பான் லாசரு. அந்த குடும்பமும் இவனுக்கு அறிமுகமான குடும்பமாக இருந்திருக்கணும். இந்த பணம் இல்லைன்னா நிச்சயமாக அந்த வாசலில் உட்கார விட்டுருக்கவே நாம் இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? அவனாவது உட்காரவாது விட்டான். நம்ம தண்ணி கோரி ஊற்றி இல்லைன்னா ஆளை கொண்டு வந்து இழுத்து எங்கே போட்டிருப்போம்? என் வீட்டு வாசலில் உட்காந்து என்னை நார பண்ணுறான். அவன் ஜெயிச்சாயா? லாசரு ஜெயிச்சான், அதனால் அவனை பாராட்டுறான். ஆனால் லாசரு ஒரு காலத்தில் எப்படி இருந்தான்னு அந்த ஐஸ்வர்யவானுக்கு இப்படித்தான் இருக்கான்னு பார்த்து என்னைக்கா உணர்வு அடைஞ்சிருந்தான்னா அவன் மாறி இருப்பான் ஐயா. அவன் தேடின இயேசுவிடத்தில் தேவனிடத்தில் வந்திருப்பான் அல்லவா? இன்றைக்கி அநேகர் அப்படித்தானே இருக்கிறார்கள். அநேக தேவனுடைய பிள்ளைகளை தரும் அவங்க அப்படி இருக்காங்க, இதெல்லாம் தெரியும் சொன்னீங்களே. ஹவ் ஆர் யூ? ஹவ் அபவுட் யூ? நீங்கள் எப்படி இருக்கீங்க? அவர் அப்படி இருந்தார், அவர் அப்படியே மாறி அப்படியே போயிட்டே இருப்பார். நீங்கள் ஒரு காலத்தில் விசுவாசியாக இருந்து நரகத்துக்கு போனோம்னா விசுவாசியாக இருக்க முடியுமா? முடியுமா? ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சிக்கட்டும். தப்பு இல்லை, சொல்லுங்கள். ரொம்ப மன கஷ்டப்படணும். பரலோகத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகள் பட இருக்கிற வாதனையே நீங்கள் அன்னைக்கு ஐஸ்வர்யவான் மேலே பார்த்த மாதிரியும், ஆபிரகாம் மேலேருந்து கீழே பார்த்த மாதிரியும், லாசரு பார்த்த மாதிரியும் நித்தமும் பார்த்து கண்ணீர் விட வேண்டிய ஒரு நிலைமையை உருவாக்கி கொடுத்துடாதீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு. கத்தோலிக்க சபையில் இருக்கும்போது டொக்குன்னு போட்டு எப்படியா டக்குன்னு மேலே தள்ளிடலாம் அப்படின்னு ஒரு நினப்பு, ஒரு நம்பிக்கை இருக்கும். இங்கே டக்குன்னு போட்டு டொக்குன்னு தள்ளவே முடியாது. பொத்து சொத்துன்னு போயிட்டுருக்கும். நாட்கள் கிருபையுள்ள நாட்கள். காலத்தை பயன்படுத்துகிறவன் மட்டும்தான் ஞானவான். ஆண்டவர் நம்மை பார்த்து அன்னைக்கு அவர் ஒரு ராஜாவாக அந்த இடத்துல பவனி வருவதற்கு அவர் என்றைக்கா ராஜா மாதிரி என்றைக்காவது கூட்டு போயிருக்காங்களா? அதை அவர் 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சார், என்றைக்காவது கூட்டு போனாங்களா? எனக்கு ஒரே ஆச்சரியம். எப்படிடா பட்டணத்தாரெல்லாம் சேர்ந்து வந்து அந்த ஊரே என்ன செஞ்சிச்சா? அசைஞ்சிச்சா, அதிரும்படியா. தூக்கி விடுறதுக்கும் வருவான், குழியில் தள்ளுறதுக்கும் வேறு எதுக்குமே வரமாட்டான். அவரோ ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ண வந்தவர். ஆனால் இன்றைய கூட்டம் எதுக்காக இருக்குது தெரியுமா? இதுக்கு தான். பண்டிகைக்கு அப்புறம் இன்னொரு நாளைக்கு இருப்பாங்க. பண்டிகை நாள் அல்லது பிறப்பு நாள் எவ்வளவு கண்டிப்பாக இருக்கோ அதை மாதிரி இன்னொரு நாள் ஒன்று இருக்குது. அதை நான் வாயில் சொல்ல விரும்பலை. அந்த நாளும் நிச்சயமாய் இருக்கிறது. அன்னைக்கும் ஒரு கூட்டம் வரும். திருமணத்து நாளன்று ஒரு கூட்டம் வரும். எல்லாரும் நமக்கு தெரியுமான்னு தெரியாது. இப்போ என் பிள்ளைகளுக்கு நான் கார்டு வச்சுக்க நிறைய பேர் தாங்க, எனக்கும் அவங்கள தெரியாது. சிஸ்டருக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் வந்திருப்பாங்க. எங்கள் ஊரில் வைக்கும்போது அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. பிள்ளைகள் வளர்ந்து கல்யாணம் வைக்கும் போது அவங்க பாட சந்தோஷமாக
கொடுத்த கிஃப்ட்டை வாங்கிட்டு வச்சு வாங்க போயிடுவாங்க. நம்ம என்ன செய்யணும்? அவங்க கொடுத்த கிஃப்ட்டுக்கெல்லாம் என்ன கொடுக்கணும்? கடன் கொடுக்கணும். ஆனால் தான் அந்த இடத்துல நோட்டில் எழுதி வச்சிடுறாங்க. கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் கவனிச்சிங்க. அவன் அங்கேருந்து தினந்தோறும் திட்டுவான், பாவி மகனை என்னை சரியாக நடத்துனீன்னா நான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன். நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறியோ, பரலோகம் நிச்சயம் எனக்கு சந்தோஷத்தை தர விடாத அளவுக்கு என்ன செஞ்சிருவான். ஓரல் ராபர்ட் சொல்லும்போது, நான் எத்தனையோ மரித்த சரீரங்களை நான் அடக்கம் செய்திருக்கிறேன், ஆனால் இன்றைக்கி என்னுடைய பையனுடைய உடலை நான் அடக்கம் செய்கிறேன். எத்தனையோ முறை அவனோடு பேசினார், அவன் கேட்கவில்லை. மற்றவர்களை எல்லாம் நான் அங்கே பார்ப்பேன் என்ற நிச்சயம் எனக்கு இருக்கிறது. ஆனால் என் பையனை நான் அவனுடைய முகத்தை நான் இன்றைக்கி இங்கே பார்க்குறேன், அதற்கு மேலே நான் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன். துக்கத்தோடு அடக்கம் பண்ணினார். இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. நம்ம எவ்வளோ செல்லமாக நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தோம், எவ்வளோ அன்பாய் நம்ம வளர்த்தோம். நம்ம 1000 கஷ்டங்களை சகித்து கொண்டு அந்த பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது என்று வளர்த்தோமே. ஆனால் நித்தியமாக அவங்க கஷ்டப்படுறதை பார்த்து நம்முடைய இருதயம் வேதனைப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் தேவன் கொடுத்த நல்ல நாட்களை சரியாய் பயன்படுத்தி நம்முடைய குடும்பத்தை தேவனுக்கு நேராய் நம்முடைய பிள்ளைகளை நடத்துவோமாக. அது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆகவே இந்த காலவேளையில் சொல்லுகிறேன், அவர் நம்மோடு இணைவதற்காய் நம்முடைய சாயலை எடுத்து அடிமையின் ரூபம் எடுத்து நம்மை போல மாம்சமாகி 30 வருடங்களாக தன்னை அதற்கேற்ற விதத்தில் ஆயத்தப்படுத்தி நேராக வனாந்தரத்தில் ஜெபம் போனாரா? 40 நாட்கள் பிதாவின் சமூகத்தில் அவருடைய ஊழியத்தின் பாதையில் அவர் அடைய வேண்டிய வெற்றிக்காய் அவர் முன்கூட்டியே மலையிலே அவர் 40 நாள் ஜெபம் பண்ணினார். எல்லாமே வித் ஃபுல் ப்ரிப்பரேஷனுங்க. ஆவியானவராலே நடத்தப்பட்டார். ஆவியானவராலே அந்த காரியத்தை அவர் செய்து முடித்தார். பசி வந்தபோது சாத்தான் வந்தான். உபவாசம் தான் முடிஞ்சிருச்சே, பேசாமல் இந்த கல்லெல்லாம் எப்படி ஆக்கும், நமக்கு அப்படி கிருபை இருந்தால் இப்படி சூழ்நிலை என்ன ஆக்கியிருப்போம். அப்போ மட்டும் கிடையாது, அப்போது கறி, வான்கோழி, வேறு என்னென்ன இறைச்சி, பகல விதமான டிஷ்ஷை உண்டாக்கி சுட சுட அப்படியே பிச்சு பிச்சு திக்க மாட்டேன். இதை விதமாக ஹோட்டலில் செய்கிறத பார்த்தே இப்படி உட்காந்து பார்த்துட்ருக்கவன் இப்படி மட்டும் சான்ஸ் கிடச்சா விடுவோமா? ஒரு ஆஸ்திரேலியன் வீட்டில் ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கோம். சாப்பிடும்படியான எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சி. எங்களோட கூட நாங்கள் போயிருந்தோம். நல்ல சூப்பரான சாப்பாடு. அன்னைக்கு பார்த்து கொடுமையான டயரியா பார்த்தேன். இந்த சாப்பாடு கிடைக்காது. திங்கிறது திம்போம், வந்தது வரட்டும், பட்டது அப்புறம் பார்த்துக்கலாம். செய்ய மாட்டீங்களான்னு கேட்குறேன். நீங்கள் ரொம்ப நல்லவங்க போல தெரியுது. நாளாக இல்லை. ஏன்னா இதுக்கு திறக்கிறதுக்கு ஒரு மருந்து இருக்குது, அடைக்கிறதுக்கு ஒரு மருந்து இருக்குது. தோத்திரம். ஆகவே இதுக்கு மேலே ருசி வராது இல்லையா? அடித்து புசி மகனை, இதான் என் மனுஷன். சரி, சாப்பிட்டதே முடிவாகவும் போயிடக்கூடாது நம்ம வாழ்க்கையில். கர்த்தர் காக்கட்டும். இப்படி இருக்க அவர் எவ்வளவு தியாகம் செஞ்சு நமக்காக வந்து நம்மில் ஒருவரை போல ஆனார். அன்னைக்கு மனுஷனை படைக்கும்போது அவரில் ஒருவனை போல. அவன் இழந்த பின்பு திரும்பியும் பூமிக்கு வரும்போது அந்த இழந்ததை திரும்ப கொடுக்கும்படியாய் மறுபடியும் அவரில் ஒருவனாக இருக்க அவர் வரவில்லையா? ஏன்னா இவன் இன்னும் ஒரு நாள் அவரை போல மாறவே, ஆனால் அவர் இவனை போல மாறலாம். ஸோ
நாம் அவரை போல மாற முடியாத ஒரு நிலைமை இருந்தாலும் நம்மை போல மாறி அவருக்கொத்த நிலைமையை உருவாக்கி அந்த நிலைமையிலே அவர் ஊழியத்தை ஆரம்பித்து அந்த நிலைமையிலே தன்னுடைய 3 சோதனைகளையும் ஜெயித்து ஜெயாளியாகவே உள்ளே அவர் ஊழியத்துக்குள்ளே கடந்து சென்றார். அதுதான் அன்றைக்கு அந்த குருத்தோலை ஞாயிறுக்கு காரணமாய் அமைந்ததே அதுதான். ஏன்னா அவருடைய தீர்க்க தரிசனத்தின்படி அவர் ராஜாவாக என்ன செய்வார்? அதுவரை கூப்பிட்டாலும் வராதவன் கூட தேவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்காக அவ்வளவு வந்துட்டானா நகரத்தாரெல்லாம் பயந்துட்டான். எருசலேமில் இது என்னடா ஒரு கலக்கல் கலக்கிட்டாரா? ஆனால் கழுதை மேலே போய்கிட்டு இருக்காரு. குதிரை மேலே போகல, அவர் எதில் தான் போனார். ஷா, இவ்வளோ பெரிய வரவேற்பு போனதான் சீட்டர் பார்த்தேன். சரி, இது வரைக்கும் நம்ம கூப்பிட்டு பார்த்த கூட இந்த வேலுக்கு வரல, இப்போ வந்திருக்காங்க. இனிமேல் என்னதான் குதூகலம் கொண்டாட்டமே அமைக்க போகிறோண்டா சட்டசபை அப்படின்னு. அதனால தான் அவனுக்கு பிடிச்ச உடனே என்ன ஆகிட்டான்? ஏமாந்துட்டோமே, ரட்சிப்பார்னு நினச்சோமே, செத்து எத்தனை நாள் ஆகி போச்சே, அதாவது ஓடி பதுங்கிட்டு. ஆனால் அவர் இவர்களுக்காக தன்னை உருவாக்கி கொண்டு போய் இந்த தலைமை கொண்டு போய், ஆனால் இவனா என்ன செஞ்சான்? மாறிட்டான். ஆனாலும் கர்த்தர் அழைத்தவர், தெரிந்து கொண்டவர், அவர்களை மாற்றி அமைத்து புது சிருஷ்டியாய் மாற்றி பயன்படுத்தினாரா பயன்படுத்தலையாங்க? பாட்டு மட்டும் பாடுறோம். நம்மையும் அவரை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரல்லோ, என்னை தரை மட்டும் தாழ்த்துகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை வேளையில் நீ அதை செய்து பார்த்தால், அந்த சிமியோனு அவருடைய ஸ்ட்ரீமில் ஜாயின் பண்ண விரும்பினது, தேவ ஜனம் தேவனோடு ஜாயின் பண்ண வேண்டும் என்ற சிந்தையில் இருந்ததினாலே பரிசுத்தாவி ஆண்டவர் மேலே இறங்கும் முன்னாடியே யார் மேலே இறங்கியாச்சு. என்ன ஆச்சரியம்! காலத்துக்கு முன்னாடியே தேவன் காரியங்களை நமக்கு செய்வார். நிறைய பேருக்கு காலம் ஆனாலும் எல்லாமே எப்படி போயிட்டுருக்கு? படு லேட்டாக போகுது, படு ஜோராக இல்லை. காலமும் லேட்டு, நடக்கிறதும் ஆமாம். ஆனால் இவனுக்கு வயசு கூடுது, பல பிரச்சனைகள் இருக்குது, பலவிதமான போராட்டங்கள் இருக்குது. எதுவானாலும் இவர் எப்படி இருக்கார்? நீர்க்கால்கள் ஓரமாய், ஆமாம், நீதிமான் பனை மரத்தை போல. ஏன் பனைமரம்னு சொல்லலைன்னா, பனைமரம் ஒரே இடத்துல உட்காந்துக்குவாங்கருக்கா? இல்லை, அங்கே போய் உட்காந்துடக்கூடாது. இவன் என்ன செய்யணும்? அதனால தான் பனைமரமாக நடந்து போடான்ட்டார். நான் சொல்கிறது புரியுதா? புரிஞ்சுட்டு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை என்னே காப்பாராக அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கேட்காத வாக்குத்தத்தம் 26ஆம் வசனத்தில், அவருடைய வருகையை நீ காணும் மட்டும் சாகவே மாட்டான்னு ஆவியானவரே அவனோட பேசிவிட்டார். அம்மா, ஆவியானவர் நம்மகிட்ட ஏதாவது பேசுகிறாரா? அதிகமாக பேச முடியலை, வேற ஒன்றும் இல்லை. நாமே அவர் வாய்க்கு என்ன போட்டோம்? பூட்டு போட்டோம். நம்ம வாயை திறந்து விட்டுட்டு அவர் வாயை பூட்டிட்டோம். அதனால தான் அவர் எதுவுமே நம்மிடத்தில் அவர் பேசுகிற ஆவியானவர், நுகங்களை உடைக்கிற ஆவியானவர், பல காரியங்களை செய்கிற ஆவியானவர் இன்றைக்கி செயல்பட முடியாமல் இருப்பதற்கு காரணம் நாம் அந்த ஸ்ட்ரீமோட ஜாயின் பண்ணது. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறக்கு முன்னாடியே அந்த ஸ்ட்ரீமில் தன்னை நியமித்து கொண்டபடியால் காலங்களிலே மாற்றம், வாழ்க்கையிலே மாற்றம், கேட்காத வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டான். பரிசுத்த ஆவியானவர், எப்போமோ வர வேண்டிய ஆவியானவர் இவர் வாழ்க்கையில் என்ன செஞ்சார்? டமார்னு இறங்கிட்டார். இப்போ ஆவியானவரை சிலரோட வைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்கு.
சரி, ஆவியான இருக்கா, சரி, இது ஒன்று தான் இருக்கா, நிறைய கிடக்கு, டைம் வேறு ஆகிப்போச்சா. அடுத்து ஒரு அம்மா, சோகமான அம்மா, 36ஆம் வசனம் படி. ஆ ஆ ஆ ஆ ஆ இருக்கட்டும். வாழ்க்கையில் 1000 நொந்து போன நிலைமை இருந்தாலும் தேவ சமூகத்தில் காணப்படுறதில் பிரிக்கப்பட இயலாதவள். நமக்கு வந்தாலும் பிரிஞ்சு போயிடுவோம், வராட்டாலும் என்ன இந்த பாம்பு தான் இப்படி நீட்டா அது மாதிரி சொல்லாதீங்க, வாய்த்தான் சொல்லுங்கள். கொடுத்தாலும் கஷ்டம்தான், கொடுக்கட்டாலும் கஷ்டம்தான். கொடுக்கன்னு இவன் போயிடுவான்னு சொல்லி கொடுத்தா அதை காட்டிலும் தூரம் போயிடுறான். கொடுக்கட்டாலாவது ஏச்சப்பான்னு ஏதாவது ஜப்பான்னு இருப்பேன். கொடுத்துவிட்டா ஆளை பார்க்கவே. அதனால் ஆண்டவரால் இப்போ என்ன செய்ய முடியாமல் தவிச்சு போய் கிடக்காது. பொதுவாக பாட்டிமார்கள்னு எடுத்துட்டாலே அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். நீங்களும் நிறைய பாட்டிகளை பார்த்துருப்பீங்க இல்லையா? நிறைய பாட்டியெல்லாம் நல்ல பாட்டியும் இருக்குது, வேறு மாதிரி பாட்டியோ குடும்பத்தை சில வேளை என்ன ஊதுவாங்க தெரியாதவங்களுக்கு. சரி, என்ன பரவாயில்ல, எதுவும் நகலக்கூடாது, நல்லா இருக்குங்க. இருக்க நிம்மதியவே கெடுத்து விட்டு போயிடுவாங்க. அதுக்காக நான் பாட்டிக்கு விரோதிகள் கிடையாது. இவளை பாருங்கள், எப்படி தான் அப்படி இருந்தான்னு தெரியல. யார் சோறு போடுவா? நல்ல காலத்திலே வச்சு யாரும் சோறு போடுவாங்களா? ஓ, வேலை செஞ்சுட்டு வாயா, உனக்கு இந்த சோறுக்கு மேலே சோறு கேட்குதோ அப்படிம்பாங்க. அதான் இவங்களால் வளர்ந்து பெருகி வளர்ந்து மேலே வந்திருப்பாங்க. ஆனால் அவங்கள என்ன செய்ய மாட்டாங்க, பாவம். 84 வயதையுடைய அந்த விதவை தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமலும் இரவும் பகலும் ஆராதனை பண்ணியிருக்காயா. பொதுவாக வயசானவங்களுக்கு தூக்கம் வராது தான், அது அவங்களுக்கு உண்டான நோய். ஆனால் தூங்கலனாலும் சும்மா இருக்க மாட்டாங்க. சரி, இருக்கட்டும். தூங்குறவங்கள பார்த்து அவங்களால பொறுக்கவும் முடியாது. அது இருக்கட்டும். இப்போ வந்துடுவோம், ஏன்னா டைம் ஆகுது. இரவும் பகலும், ஆமாம், உபவாசத்தை நான் அப்போ எனக்கு அவன் ஸ்லிம் அண்ட் ட்ரிம்மாக தான் இருந்திருப்பான். இங்கே யாரை காட்டலாம்? இங்கே நம்ம சபையில் ஒருத்தங்க இருக்காங்க. அப்போ எவர் த சேம். சரி, அம்மா அப்படி சொல்லுவோன்னு சொல்லிட்டு அவங்க பைபிளை பார்த்துட்ருக்காங்க. பரவாயில்ல, நீங்கள் பைபிளை பாருங்கள், நாங்கள்லாம் உங்களை பார்த்துக்குறோம். சரி, அவளும் அந்த நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை பார்த்து தரிசிக்க கிருபை செய்தார். இதெல்லாம் எதை காட்டினா, தேவனோடு நெருங்கி வாழுகிற வாழ்க்கை உடையவர்கள் தான். அவங்களுக்குன்னு வாக்கு பண்ணப்படாவிட்டாலும் காண முடியும், வாக்கு பண்ணினவர்களும் காண முடியும். அதே போல் தேவனும் இந்த பூமியில் சிலுவை எடுக்கும் முன்பதாகவே அந்த சிலுவைக்குண்டான ஆயத்தத்தை அவர் முன்னாயத்தமாய் செய்கிற நாட்களிலும் ஜனங்கள் தன் பக்கமாய் சேர்க்கப்படுவதற்கு எந்த அளவுக்கு செய்தாரோ அதை செய்து யாரெல்லாம் நெருங்கினார்களோ அவர்களும் யாரை போல் மாறிட்டாங்க, தேவனுடைய கிருபை பெற்றவர்களாக. இப்போ இதை தெரிஞ்ச நாம் என்ன செய்ய போகிறோன்னா, இதை போல் மாறணும் என்றால் உலகத்தை மாற்றுவது எளிது. நம்முடைய எல்லா சூழ்நிலைகளை கடந்து செல்வது, நம்முடைய வாழ்நாள் காலங்களை நொந்து நூடுல்ஸ் ஆக வேண்டாம், மகிழ்ச்சியோடு கூட. ஆமாம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, ஆமாம். அப்போ உட்காந்துருப்பேன், கழுகு வேணும் ரெட்டை எடுப்பேன், இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. இந்த இப்படின்னு ஒன்று அடிக்கும் தெரியுமா? அது தெரியுமா? சரி, வேணாம். சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டு கொடுக்குற ட்ராய் இருக்குது,
பேட்டரியில் ஓடுறது இருக்குது, சோலாரில் ஓடுறது இருக்குது, செல்லில் ஓடுறதும் இருக்குது. செல்லில் ஓடுறத ஆன் பண்ணி விட்டால் அது பாட்டில் அது இருக்க மாட்டேன். கீ உள்ளது அப்படின்னு போயிடும். சோலாரில் உள்ளது அது பாட. நீங்கள்லாம் சோலார் பீப்புள் மாதிரி தான் தெரியுது. ஆகவே ப்ராப்பர் பீப்புளாக இருப்போம், சரியாக செய்வோம். அந்த பாடு மரணத்தில் பங்கு கொண்டது இத்தனை ஆண்டுகள் எப்படி இருந்தாலும் இனிமேல் ஆவது அவர் எப்படி நமக்காக சிலுவை ஏற்கும் முன்பதாகவே நமக்கான சகல காரியத்தையும் ஆயத்தம் பண்ணி பின்பு தான் சிலுவைக்கு போகிறார். சிலுவைக்கு அவர் சுமந்த போது வேற, தொங்கின போது வேற, சிலுவையில் மரித்த போது வேறு, எல்லாமே தனித்தனி பாகங்கள். அது என்ன அப்படியே பார்க்குறீங்க? நான் பிரசங்கம் பண்ணால் தான் அதை பற்றி உங்களுக்கு தெரியும் போல இருக்குது. நீங்கள் பார்க்குறத பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பார்ட். அந்த ஒவ்வொரு நிறைவேறுதலுக்கும் அவர் அளித்த பலன் வெவ்வேறாக மாறுது. அவர் இப்போ சுமக்கு முன்பதாக செய்தது அதுக்கு முன்னாடி என்ன செய்யாது? சுமந்தால் அந்த காரியம் தான் நடக்கும், அது இல்லைன்னா நடக்காது. ஆகவே எல்லாம் தவறாமல் நடக்கத்தக்கதாக எல்லா நிலைமையிலும் அவர் என்ன செய்தார்? தன்னை ஆயத்தப்படுத்தினது போல். அந்த ஆயத்தமெல்லாம் யாருக்காக? உங்கள் எல்லாருக்காக. அப்போ நமக்கெல்லாம் இருக்கத்தக்கதாக ஆயத்தம் பண்ணியிருக்கும்போது நாமும் அதில் சேர்ந்தால் நாம் ஓடுகிற ஓட்டம் நிச்சயமுள்ள ஓட்டமாக இருக்கும், மகிழ்ச்சியுள்ள ஓட்டமாக இருக்கும், ஆசீர்வாதமான ஓட்டமாக நிச்சயமாகவே நல்ல முடிவு இருக்கும். அவருடைய நம்பிக்கை ஒரு நாளும் அன்னைக்கு அவர்கள் அந்த எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கும் போது நிறைய பேர் உயர்த்தி விட்டு அதுக்கப்புறம் எங்கே போயிட்டான்? சிலுவையில் அறையும்னு போயிட்டான். நம்ம அப்படி இல்லை. தேவாதி தேவனை சந்திக்கும்போது இந்த மாதிரி என்ன செய்ய மாட்டான்? நாளுக்கு நாள் பெருகிற கூட்டமாக இருப்போம் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மூடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்கலாமா? எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற எங்கள் அன்பும் இறக்கமுள்ள தந்தையே, நீ கொடுத்த அந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக பவனி வந்த நாள், எங்களுக்காக எருசலேமுக்குள்ளே ராஜாவாய் பவனி சென்ற நாள் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்பட்ட நாள். அன்று இருந்த ஜனங்கள் ஒரு நாளில் உயர்த்தினார்கள், சில நாட்களுக்குள்ளாக மாறிப்போனார்கள். நாங்கள் அப்படி இருக்க விரும்பவில்லை, சிமியோனை போல இருக்க விரும்புகிறோம். எங்களுடைய காலங்களை தாண்டி செல்ல விரும்புகிறோம். அந்த ஆவியானவருடைய காலத்துக்கு முன்பதாகவே ஆவியின் ஆளுகையை பெற்றது போல இன்னுமுடைய வருகைக்கு முன்பதாகவே வருகையின் நிழலாட்டத்துக்குரிய அனைத்து காரியத்தையும் பெற்றவர்களாய் மாற ஒவ்வொருவருக்கு கிருபை தருவீராக. தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராமே. காத்து